இது வந்து நான் சொல்லி ஆகணும். பொதுவாகவே படிப்புக்காக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு வேலைக்காக அந்த மாதிரி சொந்த ஊரை விட்டுட்டு, சொந்த வீடை விட்டுட்டு தனியாக ஒரு பிஜிலையோ இல்லை தனியாக வேற எங்கேயோ ஒரு இடத்துல தங்கிட்டு ஒரு வேலையை பார்த்துட்டோ இல்லை படிச்சுட்டோ அது மாட்டு போயிட்டே இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது என்னடா இது சாப்பாட்டுக்கு பிரச்சனை, எதுவுமே ப்ராப்பரா இல்லையே, என்னடா இதுன்ற மாதிரி இருக்கும்ல. அதுவும் நமக்கு ஸ்ரீரங்கம் மாதிரி ஒரு ஊரை விட்டுட்டு போகணும் அப்படின்னா என்னைக்கு பார்த்தாலும் உற்சவம், என்னைக்கு பார்த்தாலும் புறப்பாடு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஊரை விட்டுட்டு போகிறதுக்கு யாருக்குமே மனசு இருக்காது. அண்ட் நான் கைங்கரியம் பண்றனாலையும் சரி இல்லை கைங்கரியம் பண்றவங்கள்ட்ட எல்லாருமே சொல்றது என்னன்னா, ஊரை விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னா இந்த உற்சவ காலங்கள்ல இந்த குரூப்லயோ இல்லாட்டி வேற ஏதாவது சோசியல் மீடியால வந்து பெருமாள் போட்டோ எல்லாம் பார்க்கும்போது கண்ணீர் தாரதாரியா வருது அப்படின்ற மாதிரி எல்லாம் பெரியவாளே சொல்லியிருக்கான். ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு இருக்கிறது. ஒரு டே வந்து மெமரபிளா இருக்கும், ஒரு வீக் வந்து மெமரபிளா இருக்கும். பட் பல வருஷங்கள் மெமரபிள் இயர்ஸா இருக்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டு நான் அப்படி வந்திருக்கேன். அண்ட் நிறைய பேர் இந்த மாதிரி வெளியூர்ல போய் கஷ்டம்னு சொல்ல முடியாது, பட் வந்து ஒரு ஒரு கெஸ்ட் மாதிரி இருக்கும். அங்க சொந்த வீடு இருந்தாலுமே ஸ்ரீரங்கத்துல இருந்து வெளில போனவங்களுக்கு என்னடா நம்ம வீடே கெஸ்ட் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த மறக்கடிச்ச ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்தது. என்னன்னா, எனக்கு ஓரளவு டீசெண்டா கண்டென்ட் போடுறதுனால எக்ஸலண்ட் சப்போர்ட் கிடைச்சிருக்கு. அண்ட் அதுல சில பேர் நேரா பார்த்து கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க. பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணர் பாருங்களேன், அவ்வளவு கியூட்டா இருக்குல்ல, செமையா. இது ஒண்ணு. அதுக்கப்புறம் என்னதான் நீ டயட்டை ஃபாலோ பண்ண, நான் உன்னை பிரேக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு கொடுத்துருக்காங்க ஃபாலோவர்ஸ். இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னா, ஸ்ரீரங்கம் மாதிரி ஒரு ஊர்ல இவ்வளவு அறிவுள்ளவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சங்கமத்துல நம்மளை காணும் தேடக்கூடிய ஸ்ரீரங்கவாசிகள் வந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 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 சில பேர்லாம் சொல்ல வேண்டிய நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறது நினைச்சா எனக்கு வந்து ரொம்ப பூரிப்பா இருக்கு. என்னதான் நான் பிசிக்கலா வெளியூர்ல இருந்தாலுமே ஐ எம் ஆல்வேஸ் ரிசைடிங் ஹியர் இன் மை ஹார்ட் இன் ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நான் புக் எழுதும் போது ஒரு ஃபேக்ட் ஒன்று பார்த்தேன். அதாவது என்னன்னா, ஒரு லைஃப்ன்றது ஒரு புக். அதுல ஒவ்வொரு பேஜும் ஒவ்வொரு நாள். இன்னியோட நாள நீ எழுதிட்டு இருக்க, அந்த நாள்ல நீ என்ன பண்றியோ அதை நீ எழுதிடுவ. அதை நீ திரும்பி பார்க்க தான் முடியும், எரேஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி உனக்கு இருக்கக்கூடிய பின்னாடி பேப்பரை எத்தனை நாள நீ திரும்பி பார்த்தா சந்தோஷப்படுவ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்ட் ஒன்று பார்த்தேன். நீங்க பல ஃபெயிலியர் பார்த்துருக்கலாம், பல விஷயங்கள் அனுபவத்தை தெரிஞ்சுட்டு இருக்கலாம். ஏஜ் மேட்டர் இல்லாம நீங்க என்ன விஷயம் வேணா ட்ரை பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம திறந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், நமக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும்ல. அந்த மாதிரி இன்னைக்கு நாள் வந்து எனக்கு பெஸ்ட் புக் மார்க் எவர், கோல்டன் புக் மார்க் சிம்பிள் போட்டு அதை வச்சுக்கலாம். கடைசியா ஒரு விஷயம், உங்க எல்லாருக்குமே நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, யூ வில் பி இன் அ பொசிஷன் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். அது வந்து ஸ்டார்டிங்ல இருக்கலாம், இல்ல ஆன்கோயிங் ப்ராசஸ்ல இருக்கலாம், இல்ல எங்க வேணா இருக்கலாம். ஆனா அந்த ஒரு ப்ராசஸ்ல இருக்கிற பட்சத்துல நமக்கு வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது, எக்ஸ்டர்னல் சப்போர்ட் தேவைப்படும் ஒரு கட்டத்துல. அந்த சப்போர்ட் இல்லாம ஒருத்தரால வருதுன்றது ரொம்ப கஷ்டம். அந்த சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் நீங்க என்ன கேட்கலாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்றது எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கா நினைக்காம நான் ஃபுல் மனசோட நான் செய்யறேன். ஸோ வாட் எவர் யூ வாண்ட், இன் வாட் ஆஸ்பெக்ட் யூ வாண்ட், ஐ கேன் ஹெல்ப் யூ வித் தட். அதே மாதிரி நான் புதுசா இப்ப ஏஐ விஷயத்துல இறங்கும் போது உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் கொண்டு வரலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் டீப் டவுன் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ வித் மை வெரி லிட்டில் டைம், வாட் எவர் ஐ கேன் டூ ஃபார் யூ. ஹாவ் அ நைஸ் டே. சியர்ஸ்.